வேர்ல்ட்ல எந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்சிடென்ட் நடந்தாலும் அது ஏவிஸ் இண்டஸ்ட்ரியை ஏதாவது ஒரு வகையில டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. வேர்ல்ட் பாலிடிக்ஸ், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட், ரெகுலேட்டரி சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய மேக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் ஏவிஸ் இண்டஸ்ட்ரியை ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டு இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் டிஸ்டர்ப் ஆனா கூட அது மொத்த இண்டஸ்ட்ரியவே அஃபெக்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் லாஸை கிரியேட் பண்ணும். ஹிஸ்டரியில ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் லைக் ரஷ்யா உக்ரைன் வார், ஒரு கண்ட்ரியோட எக்கானமிக் இன்ஃபிளேஷன், வால்கனிக் எரப்ஷன், COVID-19, சிரியன் ரெவல்யூஷன், இந்த மாதிரி நிறைய இரலவென்ட்டான ஈவென்ட்ஸ் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்த பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்கோட மெயின் மோட்டிவேஷனுக்கும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கும் எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனும் கிடையாது. பட் அதோட செயின் ரியாக்ஷனா இப்ப பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ்ல இருந்து இந்தியன் ஏர்லைன்ஸை பேன் பண்ணி எந்த ஒரு இந்தியன் கேரியர்ஸும் அவங்க ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டனால யூஎஸ், யூரோப், மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர இந்தியன் கேரியர்ஸ் எல்லாம் ஈராக் ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி அரேபியன் சீக்குள்ள வந்து அங்க இருந்து தான் இந்தியாக்குள்ள வர முடியும். இதனால ஃபிளைட் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபியூல் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆபரேஷனல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் கடைசியா அது டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் அஃபெக்ட் பண்ணி அவங்க டிக்கெட் பிரைஸ் தான் 10 to 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட ரீசெண்டா லண்டன்ல இருந்து டெல்லி போயிருந்தாரு. அவர் போன ஏர்கிராஃப்ட் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணாம டீடோர் பண்ணி போனனால ஓவரால் ஃபிளைட் டியூரேஷன் 2 hours மேல இன்க்ரீஸ் ஆகி கனெக்டிங் ஃபிளைட் அஃபெக்ட் ஆகிருக்கு. சோ இந்த மாதிரி தான் எங்கேயோ எதுக்கோ நடக்கிற ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. பட் இந்த ஹோல் இண்டஸ்ட்ரியா கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்னா COVID-19 சொல்லலாம். பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு ஏர்கிராஃப்ட் கூட ஆப்ரேட் பண்ணாம ஏர்லைன்ஸ் எல்லாம் ஹோல் ஃபிளீட்டையும் கிரவுண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அதுல இருந்தே வெளியே வந்து இப்ப எல்லா ஏர்லைன்ஸ் அண்ட் டிராவல் கம்பெனிஸும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ரீரூட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து போறதெல்லாம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டே தான் இருக்கு. ரீசெண்டா இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இஷ்யூ அப்போ லெபனான், சிரியா, சதர்ன் இஸ்ரேல்னு அந்த ஹோல் ரீஜனையும் அவாய்ட் பண்ணி ஈஜிப்ட் அண்ட் ஜோர்டன் வழியா தான் எல்லா ஏர்கிராஃப்ட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதே ரஷ்யா அண்ட் உக்ரைன் இஷ்யூ அப்போ உக்ரைன் ஏர் ஸ்பேஸை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரஷ்யா மேலையும் ஏகப்பட்ட சாங்ஷன்ஸை போட்டனால எந்த ஒரு யூரோப்பியன் ஏர்லைன்ஸ்னாலையும் ரஷ்யன் ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியல. இந்த சிச்சுவேஷனை சைனீஸ் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் கேரியர்ஸ் எல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரொம்ப சீப்பான டிக்கெட் பிரைஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால யூரோப்பியன் கேரியர்ஸ்க்கெல்லாம் ஏகப்பட்ட லாஸ் ஆகி சில சைனீஸ் டெஸ்டினேஷன்ஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் குளோபல் ஏவியேஷன் மார்க்கெட்ல ரஷ்யன் ஏர் ஸ்பேஸ்ன்றது அவாய்டே பண்ண முடியாத ஒரு மார்க்கெட். ஷார்ட்டர் டைம்ல அந்த ரூட் வழியா தான் சேஃப் அண்ட் குயிக்கா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். சோ அந்த ரூட்டை யூரோப்பியன் கேரியர்ஸ் வேண்டாம்னு சொல்றது கண்டிப்பா ஒரு பெரிய ரெவென்யூ லாஸ் தான். இது கொஞ்சம் பெரிய டாபிக். ஆல்சோ நம்ம பேசிட்டு இருக்க சிச்சுவேஷனுக்கு இரலவென்ட்டான டாபிக். இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணது நியூஸ்ல சொல்ற மாதிரி இந்தியன் கேரியர்ஸ்க்கெல்லாம் அவ்வளவு பெரிய லாஸே கிடையாது. சொல்ல போனா இது பாகிஸ்தானோட எக்கானமிக்கு தான் ஒரு பெரிய லாஸ். பிகாஸ் அவங்க ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண நம்ம தான் அவங்களுக்கு ஓவர் ஃபிளைட் ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த காசு தான் இப்போ அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. நம்ம அவங்க ஏர் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட அவங்க தான் நம்ம கொடுக்குற ஃபீஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சோ இப்போ ஏர்லைன்ஸ் எல்லாம் அந்த ஏர் ஸ்பேஸ்க்கு கொடுக்குற காசை ஃபியூல்ல இன்வெஸ்ட் பண்ணி லாங்கஸ்ட் ரூட்டே எடுத்து வரலாம். இல்ல டெல்லி அண்ட் மும்பை போற இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு கண்டிப்பா சில லாஸ் இருக்க தான் செய்யும். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்ற மாதிரி கிடையாது. 2019 புல்வாமா அட்டாக் அப்ப கூட இதே மாதிரி சிச்சுவேஷன் தான் நடந்துச்சு. சோ இந்தியன் கேரியர்ஸோட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இன்சிடென்ட் பத்தின உங்க தாட்ஸ் ஒரு ஒப்பீனியன் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் வீடியோஸ் என்னோட சேனல்ல டீடைல்டா போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.